என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறபடி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே நீர் மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மைத்தே நாங்கள் அப்பா நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பார்க்குற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோமே. தயவாய் இறங்குவீராக, தயவாய் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே எங்கள் பலம் அல்ல, எங்கள் பராக்கிரம் அல்ல, உம்முடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று இருக்கிறபடி கத்தாவே இந்த நாளில் கத்தாவே அப்பா நீர் மனதிறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதியின் சூரியனே, நீதி உள்ள நியாயாதிபதியே, நீதிபரரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் காரம் எங்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் உள்ளந்தெரி எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்க கத்தாவே கிருபை பாராட்டுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டுகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே நீர் நல்லவர், 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 போதுமானவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலும் எல்லா தடைகளை கத்த நிர்மூலமாக்கி போட்டு ஜனங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஜாதிகளை கத்த சுதந்திரமாய் தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே எங்கே ஒரு மனது இருக்கிறதோ கத்தர் அங்கே ஜீவனை ஆசீர்வாதத்துக்கு கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா ஆண்டவரே நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நீர் பிரசன்னமாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவர் உணர்வடையத்தக்க கிருபைகளை உண்டாக்குவீராக. கத்தர் எங்களை சுத்திகரிப்பீராக. எங்கள் மாம்ச கிரியைகளை கத்தர் அழிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறபா ஷபர பலரதலரா. மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே ஓஷிப்பை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நிரப்புவீராக சுவாமி. கத்தாவே உம்முடைய அன்பினால் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப வேலை அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இறங்கி அப்பா ஜெபத்தில் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நீர் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நாளில் ஆண்டு நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்பா இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்க வார்த்தை ஆண்டவரே எங்களை வகை அறுக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாள் கத்தாவே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கும்படி கத்தர் கிருபை செய்வீராக. கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கே கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும், நாமத்தை நீர் உயர்த்தும், எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூடந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்த கத்தர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீரே உயர்ந்தவர் பூமி எங்கிலும் தேவா எல்லா தேவரேலும் நீர் மேலானீர்.
வாழ்க தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நியாயாதிபதி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அரசாளும் தெய்வமே, என்றென்றைக்கும் அரசாளுகிறவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம் பாதம் பணிகிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொன்னது போல நாமளும் ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பது தவிர, உம்மை ஆராதிக்கிறது தவிர எனக்கு மேன்மையானது ஒன்றும் இல்லை அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓம் ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஓ நித்தியரே, ஆராதனை. சத்தியரே, ஆராதனை. நித்தியரே, ஆராதனை. சத்தியரே, ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. பாடுவோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதனே, ஆராதனை. உத்தமனே, ஆராதனை. உன்னதனே,
உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே கனமே சபா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே நீரே உயர்ந்தவர் ஐயா. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறீர். என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறீர். என்றென்றைக்கும் இந்த பூமியை நீர் அரசாளுகிறீர் தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே எத்தனை பேர் இன்பம் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம்
ஆராதனை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். எதுக்குன்னா இந்த ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவ்வளவுதான். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஆராதிக்கலாம் தெரியுமா? ஆவியில நிரம்பி. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இதே மாதிரி இன்னொரு பிளேஸில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக நினைக்கிறீங்க? இதை நம்மளுக்கு அந்த நிச்சயம் இருக்குது பாருங்க. சில பேர் நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னா, நான் நாயாக பிறந்தேன்னா, நான் அதுவாக பிறந்தேன்னா, அந்த மாதிரிலாம் நம்ம புலம்பாமல் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? ஒரு 2வது வாட்டி நம்ம பிறந்துட்டோம். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டார். இனி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆராதனை தான், ஒரு நாளும் துக்கம் இல்லை. இப்படி தான் ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தார் தாவீது. யோபு எல்லாத்தையும் இழந்த போது, அவர் ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிறார். யோபு எல்லாத்தையும் எழுத போது, எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் தான் பண்ணுவேன். அவர் அதிகாரி, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். தாவீது 2nd கிரேடில் அவர் என்னதான் சூழ்நிலையில் கொண்டு போனாலும் ஆண்டவரை துதிக்கிறத மட்டும் அவர் விடவே இல்லை. இப்படி அநேக தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஆண்டவரை துதிச்சாங்க. நம்ம இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? சந்தோஷத்தில் மட்டும் துதிச்சுக்கிட்டு ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம கஷ்டத்தில் முறுமுறுக்கிறவங்களா நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா! ஆண்டவரே நாமம் வாழ்க, நீர் என்றைக்கும் வாழ்க, நீர் என்றைக்கும் வாழ்க ராஜா. ஏன்னா ஒருத்தங்க ஒரு நிலைமையில் இருந்து அவங்க நம்மளை போஷிக்கிறவங்க, நம்மளை வழி நடத்துகிறவங்க அப்படின்னா அவங்கள முன்னாடி என்ன பண்ணுவோம்? அவங்க வாழ்க தலைவா அது இது சொல்லுவோம்ல. ஆனால் நம்ம தலைவர் யாரு? இயேசு ராஜா. அவர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என் அப்பா என்றென்றைக்குமே ராஜா, அவருடைய ராஜ்யம் அழிந்து போவதே இல்லை. இப்படிப்பட்டவரை தான் நம்ம துதிச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ இன்னும் உற்சாகமாக துதிக்கணும். ஹல்லேலூயா! உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. எல்லாரும் பண்ணலாமா? அரசு வருக ராஜா, என் தந்தையே. சொல்லுங்க, உம் நாமம்
நன்றியோடு கூட துதிக்கிறோம். யெகோவா ரூவாமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவா என்றென்று வீற்றிருக்கிறவரே மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே விடுதலையோடு கூட ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா. இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை துதிக்க வைக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போற ராஜாவை நாங்க வாழ்த்தலப்பா. என்றென்றைக்கும் 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 ஆண்டவரே ஒரு அதிபதியாக ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே, பாவப்பட்டவங்களுக்கு ஆண்டவரே சிறையிருப்பு தான் கொடுப்பாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்க எங்களை பாவத்திலேருந்து மீட்டு என்றென்றைக்கும் உங்களோடு கூட வீற்றிருக்க பண்ண எங்களுக்கு தயவு கொடுத்திருக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய அக்கிரமங்களை பாராமல் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டு கர்த்தாவே அதை யாரும் பார்க்காதபடி மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்கிறீங்களே எமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை முகமுகமாய் காண்கிற நாளுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஐயா. நித்தியமா மோட்ச வீட்டில் ஆண்டவரே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக பிரவேசிக்க வேண்டுமே தகப்பனே. இந்த நாளுக்காகவே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த 5 ஆண்டவரே ஆண்டவரே கன்னி பெண்களை போல கர்த்தாவே எங்களை இருக்க செய்யுங்கப்பா. ஜாக்கிரதையுள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே எங்களுடைய எண்ணெய் தீர்ந்து போக ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையை எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கிட்டு மனவாளனுக்காக எதிர்நோக்குகிற ஒரு மன சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அனித்தியமான சந்தோஷத்துக்காக ஆண்டவரே அசட்டத்தனமான வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கேளுங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் ஏற்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம், ஆண்டவரே எனக்கு ஒரு நிச்சயத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. இந்த நிச்சயத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவரே. அப்பா வராருன்னு சொன்னா ஓடி ஒழிந்து கொள்ளுகிற குழந்தையா இல்லப்பா, கட்டி அணைத்து வந்து எப்பா எனக்காக எப்போ வருவார், நான் எப்போ அவரை கட்டி தழுவ முடியும்ன்ற ஒரு ஆண்டவரே ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்படுகிற ஒரு சுபாவங்கள் எங்களிலே பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல துதிங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாயை திறந்து ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நல்லவரே உம்மை தரிசிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களை விட்டு விலகி போகாதீங்கப்பா. நீர் எங்களை விட்டு கடந்து போகிற காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருக்குமே ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றும்படிக்காய் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில கேட்கிறோம் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பற்கடிப்புகளுக்கு முன்னாடி ஆண்டவரே, கல்லெறிதலுக்கு முன்னாடி ஆண்டவரே, சோதனைகளுக்கு முன்னாடி நாங்க ஆண்டவரை தப்புவித்துக் கொள்கிறவர்களாக ஆண்டவரே, அதை மேற்கொள்கிறவர்களாக அதன் மத்தியிலே உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை பழக்குவீங்க ஏசப்பா. எங்களை பழக்குவீங்க தகப்பனே, எங்களை பழக்குவீங்கப்பா ஆண்டவரே. ஆலயத்துல மாத்திரம் இல்லப்பா, அந்த ரங்கத்துல கர்த்தாவே எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பாக்கியத்தினால் எங்களுடைய இருதயங்களை நீ நிரப்புங்க தகப்பனே. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஏசப்பா. இந்த காலை வேளையில நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று பார்க்கிறோமே, இந்த காலை வேளையில ஆண்டவரே நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவர்களை நிரப்புங்க, நிரப்புங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. ஷதரபலதியந்தரி கனமலபரபௌதியந்தரா. ஆவியானவரே எங்களை
நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்க முகத்தை பார்த்தா போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரமே. ஹalleluya ஹalleluya. ஓ ரிபாலாதியந்தரி கனமலபரதியந்தரா, ஓ ஷந்தரபலதியந்தரி கனமலபரபௌதியந்தரா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இறங்குங்கப்பா. இந்த நேரத்துல எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்க உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யுங்க. ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக. ஹalleluya ஹalleluya. எங்களை விட்டு நீங்க கடந்து போகிற காரியங்கள் எங்களிலே ஒன்று கூட இருக்க கூடாதப்பா. ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்தி நடத்தி தாங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுங்க. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்கு துணையா இருப்பாருன்னா நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவரே அப்பா நமக்குள்ள எல்லாம் வித்தியாசமாக காணப்படும். உலக பிரகாரமா இருக்கவே இருக்காது. ஆண்டவர் கேளுங்க, இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்க ஏசப்பா. எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க. சகிக்கிற ஒரு குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலேயும் ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்க சந்ததிக்கு, எங்க சபைக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும் ஐயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இந்த உலக மக்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்ததாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கலாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த நாள் தலைப்பு என்னன்னா, தேவன் சிறிய காரியங்கள் மேல் ஆர்வம் கொள்ளுகிறார். ஏதோ சின்னதுன்னு அசட்டை பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. அந்த சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் எல்லாவற்றும் நம்மளுக்கு கவனிக்கிறாரா, நம்மளுடைய குறைகளை கவனிக்கிறாரா, நம்ம தேவைகளை கவனிக்கிறாரா, நம்மளுடைய நிலைமையை பார்க்குறாரா நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஒரு சிறிய காரியத்தை கூட என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. அதன் மேல் ஆர்வம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறார். நம்மளுடைய தலையினுடைய முடியை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், எண்ணி இருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிற. அப்போ அந்த அடைக்கலான் குருவி பார்க்கல நம்ம எப்படி இருக்கோன்னா, ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கணும். நம் தேவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கணும், சிறியவர்களாக தான் இருக்கிறோம். அவர் பெரிய தேவன். ஆனால் நம்மை கூட என்ன பண்ணுறார், நினைவு கூர்ந்து நம்ம மேல் ஆர்வம் கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 1:28 பார்க்கும்போது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இனிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவள் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் தான் கர்த்தர் எப்படி இருக்காராம், அவங்க மேலே ஆர்வம் கொள்கிறாரு, அவங்க மேலே நினைவாக இருக்கிறாரு, அவங்க மேலே ஆண்டவர் கவனமாக இருக்கிறார், அவர் விருப்பம் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்குறோம். நீங்கள் ஆதியாகமத்தில் 1:27 பார்க்குறோம், தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் மனுஷனை எப்படின்னா தான் சாயலாக சிருஷ்டித்த பிறகும் ஆணும் பெண்ணுமாக அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாரு. வித்தியாசத்தை உண்டு பண்ணினாலும் ஆணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, பெண்ணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஆண்டவர் பெண்ணுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணல, ஒதுக்கலை. ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்குறோம், பெண்களை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த சரித்திர வரலாறில் பெண்களுடைய பேரையும் என்ன பண்ணுறாரு, மென்ஷன் பண்ணுறார். அப்போ ஆண் பெண் என்ற டிஃப்ரென்ஸை உண்டாக்குனாலும் ஆண்டவர் 2 பேருக்கும் என்ன பண்ணுறாரு,
முக்கியத்துவங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 6:26 பார்க்கும்போது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்த்து நீங்கள் விசேஷவர்கள் அல்லவா. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு சிறு பறவைன்னு சொல்லி கூட ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, அதை விட்டு விடுகிறதில்ல. அதோடைய தேவை என்னன்னு அண்டம் பண்ணுறாரு, அதையும் சந்திக்கிறாரு. எவ்வளோ ஒரு சின்ன காரியத்தின் மேலும் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். மத்தேயு 6:8 பார்க்கலாம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஒரு தேவை வைத்து ஜெபிக்கிறோம். அந்த தேவைகளுக்கு ஜெபிக்கும் முன்பாக தேவனுக்கு என்ன தெரியும், நம்ம தேவை என்னவென்று அவருக்கு தெரியும். அவர் அறிந்து அதை என்ன பண்ணுறார், தந்தருள்கிறார். நமக்கு குறைவுகளெல்லாம் அவர் விளக்குகிறார் என்று பார்க்கணும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய நோக்கம் என்ன, மனுஷனுக்கும் பிதாவுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை என்ன பண்ணோம், பிரேக் பண்ணோம். ஏன்னா பாவம் மனுஷனையும் பிதாவையும் என்ன பண்ணிடுச்சு, பிரித்து வைத்தது. அப்போ அந்த பாவத்தை போக்கி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சமாதான காரணராக இறங்கி வருகிறத நாம் பார்க்குறோம். அப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தாலும் அங்கே வந்தப்போ ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவைகளை பார்த்தார். அங்கே 5000 பேர் நிற்கிறாங்க ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்க. ஆனால் ஆண்டவர் என் நோக்கம் என்ன, பிரசங்கம் பண்ணுறது தான், சத்தியத்தை போதிக்கிறது தான் என்று சொல்லி அதை விட்டுட்டு போயிடுறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய தேவை, 3 நாளாக பட்டினியாக இருக்காங்க என் ஜனங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க ஆகாரம் இருக்கா. அப்போ சீஷன் சொல்கிறான், 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அப்போ இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த ஒரு தேவையும் என்ன பண்ணுறார், ஆண்டவர் சந்தித்தார். ஏன்னா கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். நம்மளுடைய இம்மீடியட் நீட்ஸ் என்ன என்று கூட ஆண்டவர் அறிந்திருந்து அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கார். சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் எப்படி இருக்குன்னா நோக்கமாக இருக்கிறார். அப்போ சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்திரீகள் இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. ஆனால் சீஷர்களாக என்ன பண்ணாங்க, தடை பண்ணினாங்க என்று பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவர் பெரியவராக இருக்கிறதுனால, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவர் வேண்டான்னு சொன்னாரா, இல்லை அவர்களுக்கு இடம் கொடுங்கள், அவங்க என்கிட்ட வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தாருன்னு பார்க்கும். அப்போ சின்னவர்களோ பெரியவர்களோ எல்லார் மேலே ஆண்டவர் எப்படி இருக்காரு, கவனமாக இருக்கிறாரு, அவங்க மேல் நோக்கமாக இருக்கிறாரு, அவங்க மேலே அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஒவ்வொருவரையும் ஆஸ் என் இண்டிவிஜுவல் ஆண்டவர் நோக்கமாக இருந்து அவர்கள் காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கணும். சின்ன காரியத்தின்மை கர்த்தருக்கு கவனம் இருக்கிறது. அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றார். எங்கே இடத்துல சிறுமை இருக்குது, எந்த இடத்துல தோல்விகள் இருக்குது, எந்த இடத்துல போதாமைகள் இருக்குது என்று பார்த்து கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரியவராக இருந்தாலும் நமக்காக சர்வ வல்லமை உள்ளவர். இஸ் அ ஒம்னி ப்ரெசன்ட் காட், ஒம்னிஷியன்ட் காட், ஒம்னி பொட்டன் காட். இஸ் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரா, சர்வத்தையும் அறிந்தவர், சர்வத்தின் மேல் பிரசன்னமாக இருக்கிறவர். ஆனால் அந்த தேவன் நம்ம மேல் என்ன பண்ணியிருக்கிறார், நினைவாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிடித்த ஒரு பாடல் என்னன்னா, ஹீ இஸ் மை எவ்ரி திங், ஹீ இஸ் மை ஆல், ஹீ இஸ் மை எவ்ரி திங் போத் கிரேட் அண்ட் ஸ்மால். சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா முடிக்கிறார். எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறார்னா நம் தேவன் தான் பார்க்கிறார். அதை மாற்றுகிறார். நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கட்டளையிடுகிறார். அவர் சின்ன காரியத்தில் கூட அவர் ஆர்வம் காட்டுறதுனால தான் நம்ம பிழைத்திருந்து அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. முதலாவது எதை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். காட் கவுண்ட்ஸ் ஆர் டியர்ஸ். நம்மளுடைய டியர்ஸை அவர் துருத்தில வைக்கிறார் என்று பார்க்குறோம். இந்த ட்ராப் ஆஃப் டியர்ஸ் சீக்கிரமாக என்ன பண்ணிடும், ட்ரை ஆகிடும். ஆனால் அந்த சின்ன கண்ணீரை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்,
நினைவாக இருக்கிறாரு. எதுக்கெல்லாம் கண்ணீர் வரும்னா, சந்தோஷத்தில் வரும், நன்றியோடு இருக்கும்போது கண்ணீர் வரும், உற்சாகமாக இருக்கும்போது கண்ணீர் வரும், துக்கமாக இருக்கும் போதும் கண்ணீர் வரும், பயமாக இருக்கும் போதும் கண்ணீர் வரும், பிள்ளைகளை குறித்து நினைக்கும் போதே கண்ணீர் வரும். அப்போ இப்படிப்பட்டது தான் நம்ம கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் என்ன பண்ணுறார், வைக்கிறேன்னு சொல்கிறார். சங்கீதம் 56 8 வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதோ. சில காரியங்கள் நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். ஏன் இப்படிலாம் சம்பவிக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது, ஏன் சத்துருக்களாக போராட்டம் வருது, ஏன் இந்த நிந்தனை பாதை, ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த தோல்விகள், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாதையில் போகும்போது தன்னை போல் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தண்ணி கொட்டும். நம்ம தேவையில் இருக்கும் பொழுது கண்ணீர் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக கொட்டும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா தன் கணக்கில் அளவா எடுத்து வைக்கிறார் என்று பார்க்குறோம். இங்கே சங்கீதக்காரன் அவர் பாதையை பார்க்கும்பொழுது அதே 56 1-2 வசனத்தில் சொல்கிறாரு, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அங்கீகரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க அநேகர் என்னை விழுங்க பார்க்குறாங்க, என்னை ஒடுக்குறாங்க என்று சொல்லி அந்த மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து அவன் அழுகிறத பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் என் கண்ணீரை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார். யாருக்கும் இவரை போல் ஒரு கொடுமை நடக்காது. சொந்த மாமனாரே என்ன பண்ணுறாரு, அவனுக்கு விரோதமாக எழும்பி என் பெண்ணை கல்யாணம் பண்ணால் சத்ருக்கள் இவனை கொண்டு போடுவாங்க. இப்போ அப்படி ஒரு எரிச்சலோடு இருக்கிற மனுஷனோடு இருக்கும்போது அவன் கண்ணீரோடு அவன் சொல்லுகிற காரியத்தில், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிலிஸ்தியர்கள் வராங்க. அவன் ஒரு பிரிசனர் ஆஃப் வாராக மாறியிருக்கான். ஏன்னா அவன் மாமனாவை துரத்துனா அங்கே தான் போய் அடைக்கலமாக நிற்கிறான். அவன் அடைக்கலத்தில் இருக்கும்போது ஆண்டவனை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதே சங்கீதம் 56:9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பால், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவன் என் கூட இருக்கிறார் என்று நான் என்ன பண்ணேன், அறிந்திருக்கிறேன். சத்துருக்கள்லாம் பின்னிட்டு போவாங்க, யாரும் என்ன மேற்கொள்ள முடியாது, அந்த நம்பிக்கையோடு இருக்கான். அதே சங்கீதம் 56:11, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் ஆண்டவரை தான் நம்பியிருக்கேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவன் தைரியத்தோடு சொல்லத்தக்கதாக இருக்குதுன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் துருத்தியில் என் கண்ணீரை வைத்திருக்கிறார், எனக்கு அவரே தஞ்சமாக இருக்கிறார், அவரே என் அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு வருகிற எந்த பிரச்சனையும் அவர் என்ன பண்ணுவார், சால்வ் பண்ண வல்லவர், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் எப்படிப்பட்டவர்னா என்னோடு சேர்ந்து அவரும் என்ன பண்ணுவார், துக்கப்படுகிறவராக இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. இந்த நாளில் நமக்கு எப்படி ஒரு உறுதி இருக்கணும்னா, கர்த்தர் என் கண்ணீரை என்ன பண்ணுற தன் திருத்தியில் வைத்திருக்கிறார். என் கண்ணீருக்கு என்ன இருக்குன்னா கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். நம்ம பயப்பட வேணாம், அவர் மேலே என்ன பண்ணோம், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நீங்கள் யாத்ராமத்தில் 3 வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆள்நோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம வேதனையை கண்ணு காணாமல் போகிற தேவன் அல்ல. நம்ம வேதனை படுகிறோமா, கஷ்டப்படுகிறோமா, அந்த பார்க்குற தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வேதனைப்பட்டு அவங்களுக்காக என்ன பண்ணுறார், மனஸ்தாவப்பட்டு இறங்குகிறார். மோசேவை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அவன் 40 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தான், 40 ஆண்டுகள் எங்கே இருக்கிறார், மீதான் தேசத்தில் இருக்கிறார், 80 வயசில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்து என் ஜனங்களை என்ன பண்ணும், விடுவிக்கணும். அப்போ அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்குறாரு, அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க படுகிற உபத்திரவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்த்து கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். யோவான் 11 33-36 வசனங்களை பார்க்கும்போது லாசருடைய சம்பவம். லாசரு மரித்து போனான். அவன் யாருன்னா இயேசுடைய ஒரு உற்ற நண்பன். அந்த நண்பன் வீட்டுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவார், போவார், போய் ஓய்வு எடுப்பார். அங்கே அவங்க ஆகாரம் சமைத்து கொடுப்பாங்க, அங்கே உட்காருவார். ஆனால் இந்த சம்பவத்தில் அவன் மரித்து போய் இருக்கிறான். 4 கழித்து ஆண்டவர் அந்த இடத்துக்கு
வருகிறார். அப்போ வந்தப்ப மரியாள் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றால் இயேசு கண்ணீர் விட்டார். அப்போது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்போ இந்த நாளில் நம்ம மரியாளை போல் நம்ம சில காரியங்களை அழுகிறோம். நம்மலாம் யார் தெரியுமா? நம்மலாம் ஆண்டோட பாதத்தில் உட்கார்றவங்க தான். இந்த பெண்ணும் காத்திருந்தா, அவளுடைய வார்த்தை வராதா, அவளுடைய நன்மை வராதா, அவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, அவர் பாதத்தில் தான் உட்கார்ந்தா. ஆனால் மாத்தா பார்த்திங்கன்னா அநேக காரியம் கவலைப்பட்டுட்டு இருந்தால வெளியே அவர் பாதத்தில் உட்காரணுன்ற ஞானம். யார் அழுத போது கர்த்தர் இறங்கினார் என்று பார்த்தா இந்த மரியாள் அழுதா. யாருன்னா ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு பெண். நம்மளுடைய கண்ணீருக்கு என்ன இருக்குன்னா, ஆண்டவர் கணக்கில் வைத்து நிச்சயமாகவே பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பாவத்துக்காக அழலாம், நம்மளுடைய பயத்துக்காக அழுகலாம், சோர்வுகளுக்காக அழுகலாம், தனிமைக்காக அழுகலாம், குழப்பங்களுக்காக அழுகலாம், இழப்புகளுக்காக அழுகலாம், சந்தேகங்களுக்காக அழுகலாம். ஆனால் நம்ம முகத்தில் உள்ள எந்த வேதனைக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இறங்கி ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் ஆகிய தேவன் எப்படின்னா நம்மோடு மனஸ்தாபப்படுகிற தேவன், நமக்காக காரியங்களை இறங்கி செய்கிற தேவனாக இருக்க. ஏன் சொன்னால் இஸ் அ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எபிரேயர் 4:13-16 வசனங்களை பார்க்கணும். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையடும் தைரியமாய் கிருபாச தண்டையில் சேர கடவும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். ஏன்னா அவர் நம்மளை போல என்ன பண்ணார்? பாடுகளை சகிச்சவர் தான். கண்ணீரின் பாதையை அவருக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மளை போல அவர் சோதிக்கப்பட்டார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு முன்னோடியாக இருக்கும் பொழுது நம்ம அவரிடத்துல நம்ம கேட்கும் போது நம்ம அழுகை அவர் பார்த்து என்ன பண்ணுறன்னா இரக்கம் செய்கிறார். யாருக்கு இறங்குவார்னா யார் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் அந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும். ஏற்ற சமயம், உங்களுக்கு எந்த சமயத்துக்கு உங்களுக்கு அந்த தேவை இருக்கோ, எந்த சமயத்தில் அந்த குறைச்சலை கர்த்தர் நிறைவாக்கணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் பரிந்து பேசணுமோ ஆண்டவர் அந்த இடங்களில் ஆண்டவர் இறங்குவார். ஏற்ற சமயம் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக என்ன பண்ணலாமா? அவருடைய கிருபாசன தண்டையில் சேரக்கடும். நம் தேவன் எப்படிப்பட்டார்னா அவர் நம்மளை போலவே கைவிடப்பட்ட சூழ்நிலையும் போனவர் தான். இயேசுவும் ஒரு பொழுது என்ன பண்ணார்? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் அழுதார். கர்த்தர் வைத்து அவருடைய சித்தம் நோக்கம் நிறைவேறணும்னு சொல்லி அந்த கெத்சமனை தோட்டத்தில் என்ன பண்ணார்? தன்னுடைய வேர்வையை இரத்தத்தின் பெருந்துளியாய் சிந்தினார் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு என்ன பண்ண துயரப்பட்டார். இந்த ஜனங்கள் ரட்சிப்படையாமல் போகிறாங்களே என்று சொல்லி. அப்போ ஆண்டவரும் பல விதத்தில் என்ன பண்ணுறார்? நம்ம போலவே அவர் பாடுகளை பட்டார். அதனால நம்முடைய கண்ணீர் அவர் அசட்டை பண்ண மாட்டார். நம்ம கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாகவே பதில் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். காட் இஸ் ஆர் ரெஃப்யூஜ். ஆலயத்துக்கு வரோம், நம்ம ஒன்று கூடி வரோம். ஆண்டவரே நம்மளோட பிரசனம் இங்கே இருக்குது. எங்கே என் நாமத்தினால 2-3 பேர்கள் கூடியிருக்கிறாங்கன்னா இருக்கிறேன்றார். நீங்கள் இத்தனை பேர் வரும்போது ஆண்டவர் இருக்க மாட்டாரா? இருப்பார். ஒரு மனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறேன்றார். இந்த சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி பாருங்கள், ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா அடைக்கலமாக இருக்கிறார். ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவர் நம்ம முகத்தில் உள்ள கண்ணீரை என்ன பண்ணுறாராம்? துடைக்கிறாரு. துடைத்து பூமியில் நம்மளுடைய நிந்தையை என்ன பண்ணுறாராம்? நீக்கி விடுகிறார். நமக்கு இருக்கிற நிந்தைகள். ஏன் அழுகிறோம்? சில பேருக்கு தான் வீட்டை கடனால் வீட்டையே இழந்து போய் நிற்கிற நிலைமைக்கெல்லாம் என்ன பண்ணுது? வீடு வருது கடன் பிரச்சனைனால. அந்த நிந்தை எப்படி இருக்கும்னா
அதில் வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் வாழ்ந்து கெட்ட, அந்த வாழ்ந்து கெட்ட நிலைமை வரும்போது அவங்களால அந்த நிந்தையை தாங்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, யோபுக்கு எப்படி பண்ணார், ரெட்டிப்பாக நன்மை தந்தார். அவன் நம்பிக்கை எது மேலே வைக்கலன்னா, என் வீடு போயிடுச்சேன்னு வைக்கல, என் ஆஸ்தி போயிடுச்சே, என்னோட இது போயிடுச்சே, நன்மையை கொடுத்த தேவன் மேலேயே நம்பிக்கையாக இருந்தான். கொடுக்கிறவர் அவர், எடுக்கிறவர் அவர். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். அவன் இருதயத்தை எங்கே போய் ஊற்றினான், அவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை என்ன பண்ணான், ஊற்றினான். சாம்பலில் உட்கார்ந்தான். ஆண்டவரே என்று நோக்கி அவரை கூப்பிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், ரெட்டிப்பாக அந்த நன்மையை கொடுத்தார். ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பயந்து போய் ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நம்ம கதற தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அழுதா போதுங்க. அந்த அழுகைக்கு என்ன இருக்குன்னா பதில் இருக்குது. மனுஷன் முன்னாடி அழாதீங்க, மனுஷன் முன்னாடி கூக்குரலிடாதீங்க. ஆண்ட சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுவீங்களா, அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது. ஏன்னா அன்னாள் ஜெபித்தாங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். எசேக்கியா சுவர்புறம் திரும்பி அழுதான், ஆண்டவரே எனக்கு சுக வாழ்வு தாருன்னு சொல்லி கேட்டான். ஆண்டவரே நான் உத்தமனாக நடந்தனேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்றான்னா. அந்த கண்ணீரை பார்த்த தேவன் அவனுக்கு இரக்கம் செய்தார். அவன் நாட்களை முடிக்க தான் ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக இறங்கி 15 வருஷம் கூட்டி தந்தார் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம கண்ணீருக்கு என்ன இருக்குது, தேர்ஸ் அ வேல்யூ இருக்குது. ஆண்டவர் வேல்யூ பண்ணுறாரு. ஆண்டவர் ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்மால் திங்ஸ். எதுலன்னா நம்ம கண்ணீரில் ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறார். நேற்று தினத்துக்குள்ளே போதகர் ஒரு காரியம் சொன்னார். ஒரு அம்மா உங்களை பார்க்கணும் பாஸ்டர், 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, உங்களை பார்த்து நான் பேசணும்னு சொன்னாங்களாம். 1 மணி நேரம் டைம் கொடுத்தா இந்த அம்மா என்ன பேசணுமோ தெரியலையே. எல்லாரும் 10 நிமிஷம் கொடுங்க தான் டைம் கேட்பாங்க. இந்த அம்மா 1 மணி நேரம் கேட்குறாங்கன்னா அப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே. என் டைமு என்னோடய எனர்ஜி எல்லாம் போயிடுமே. கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டு சொன்னபடியே அந்த நாளில் சரி நான் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டார். கடைசியாக இவங்களை பார்க்கலாம், நீங்கள் 12 மணிக்கு மேலே வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாரையும் நான் பார்த்து முடித்த பிறகு உங்களை பார்க்குறேன்னு. இவங்க பார்த்தா 10 மணிக்கே உட்காந்துட்டாங்களாம். என்ன இந்த அம்மா 10 மணிக்கே உட்காந்துச்சா, அப்போ எவ்வளோ பேசணும்னு நினச்சி வந்திருக்காங்க தெரியலையே அப்படின்னு பயந்துன்னே இருந்தமோ. சரி எல்லாரையும் அவர் பார்த்து முடிச்சுட்டு பேசலான்னும் போது அந்த அம்மா டக்குன்னு ஏஞ்சி கிளம்பி விறுவிறுன்னு போயிட்டாங்களாம். ஐயோ கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களோ, நம்ம எல்லாரையும் பார்த்து முடிச்சு கடைசியில் பார்க்கலான்னு நினச்சா அந்த அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. என்னான்னு ஃபோன் பண்ணி விசாரிங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒரு வசனம் போர்டில் பார்த்தாங்களாம். தேவன் உன்னை விசாரிக்கிறானப்பட உன் கவலைகளெல்லாம் அவரிடத்துல ஒப்புக்கொடு. அப்போ அந்த வசனத்தை பார்த்த உடனே அவர் விசாரிக்கிறபடினால் நான் எதுக்கு இந்த மனுஷனை தொந்தரவு பண்ணோன்னு அந்த அம்மாவே நினச்சிட்டு ஆலயத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போகிறேன், ஜோம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னாங்களாம். ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கார், விசாரிக்கிறார், நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரெல்லாம் அவர் பாதத்தில் ஊற்றும் போது அதுக்கு என்ன இருக்குன்னா உண்மையாகவே வேல்யூ இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஆண்டவர் எதிர் மேலே நோக்கமாக இருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது காட் கவுண்ட்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ். நம்மளுடைய நடைகளை கர்த்தர் எண்ணி உள்ளார். யோபு 31:4 அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. அவர் என் வழிகளை பார்த்து என்ன பண்ணுறாரு, என் நடைகளெல்லாம் எண்ணுகிறாராம். அதே தான் சங்கீதக்காரரும் 37:23-24 பார்க்கும்போது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது எதுனா நல்ல மனுஷனுடைய நடைகள். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் போது நம்மளுடைய டிஃபிகல்ட் டைம்ஸ், நம்மளுக்கு வர உபத்திரவ டைம்லையும் ஆண்டவர் எப்படி இருக்காரு, நம்ம விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, தமது கையினால் நம்மை தாங்குகிறார் என்று பார்க்குறோம். ஆண்டவர் தாங்குகிறாராம். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார், நம்ம விழுந்தாலும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். நல்ல மனுஷனாக நம்ம இருப்போமானால், யார் நல்ல மனுஷன்? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது, ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்போ நம்ம 3 காரியம் இருக்கு அங்கேயே. துன்மார்க்க ஆலோசனை நீ நடக்காத, பாவியுடைய வழியில் போய் நிற்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார். நமக்கு சில பேர் பரியாசம் பண்ணுறதே நம்மளுக்கு என்ன இருக்குது, தொழிலாக இருக்கும். சில பேருக்கு ஒருத்தரை கிண்டல் பண்ணிட்டு அந்த காரியத்திலே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஈடு கொடுக்காதீங்க.
சில பேர் கீழே விழுந்தாலும் சிரிக்கிறது, ஒரு ஏளனமாக பார்க்குறது, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். அவங்க தான் யார், நல்ல மனுஷன். அவன் நடைகள் எப்படி இருக்கும்னா கர்த்தரால் உறுதிப்படும். அவனோட வழியின் மேல் அவர் என்ன பண்ணுறார், பிரியமாக இருக்கிறான். விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கையை கொடுத்து என்ன பண்ணுறார், தாங்குகிறார். 1 சாமுவேல் 2:9 அவர் தமது பரிசுத்தவானின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அப்போ பரிசுத்தவான்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறார், பாதங்களை காக்கிற தேவன். இப்போ பரிசுத்தவான்கள் சொல்லும் போது ஊழியர்கள் எடுத்துக்கலாம், ஆண்டோட பிள்ளைகள் எடுத்துக்கலாம். யார் பரிசுத்த ஜீவன் செய்கிறார்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரும், கஷ்டம் வராமலாம் இல்லை. தேவைகள் வரும், பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான இடரல்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகளை கிளப்பி கொண்டு மனுஷர்கள் வருவாங்க. ஒரு நன்மை செய்ய போய் தீமை அனுபவிக்கிறவங்க இருக்காங்கள்ல. நன்மை செய்ய போய் தாவீது போய் நன்மை தான் செய்ய போனான். கோலியாத்தை வெல்லணும், கோலியாத்தை வென்றான். அது அந்த தேசத்துக்கே பெரிய நன்மை. ஆனால் அவனுக்கு வந்த தீமை என்ன, அவர் போய் ஜெயிக்க வேண்டிய காரியத்தை இவன் ஜெயிச்சுட்டு வந்தான். பாடின பாட்டின் நிமித்தமாக இவனை விரட்டுன்னு விரட்டி அவன் வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணார், வனாந்திரத்துலேயும் அப்படியே சுற்றி திரியிறவனா அவனை மாற்றினார். அப்போ நன்மை தான் செஞ்சாங்க. நன்மை செய்தால் கூட என்ன இருக்குது, பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்குன்னா ஆபத்து இருக்குது. ஆபத்து இல்லாமல் கூட இருந்தே குழி பறிக்கிறவன் இருக்குது, உன் குதிகாலை தூக்கி உன் மேலே வைக்கிறவங்க இருப்பாங்க. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் எப்படின்னானா கோல் சொன்னான். ஐயோ, அப்பாவுடைய அடுத்த 2 மனைவியுடைய பிள்ளைங்க எந்நேரம் துஷ்டனுங்களாக இருக்கானுங்க, போய் அப்பா கிட்ட கோல் வச்சான். கோல் வச்சனால அவனை இன்னும் பகைச்சாங்க. அவனை என்ன பண்ணாங்க, விற்று கொலை செய்யும்படி வந்தாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, ரூபன்னால விற்றும் போட்டாங்க. அப்போ விற்று போட்டுறதுக்கு எது காரணம், ஆனால் அந்த ஸ்டெப்பெல்லாம் ஆண்டவர் ஆர்டர் பண்ணார். பட் ஆனால் பாதங்களுக்கு ஆபத்து வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை கொலை செய்யாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். அவனை விற்று போட்டாலும் அவனை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சார். அந்த இடத்துல ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் அவன் மேலே கரம் வைக்காதபடி, ஆண்டவர் ஜீவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி ஆண்டவர் பரிசுத்தவான் பாதங்களை காப்பா, துன்மார்க்க இருளிலே மௌனவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக வர ஒருவனுக்கு பலன் இருக்குன்னு அவன் விரோதமாக வருவானானால் கூட பரிசுத்தவான்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் யாருன்னா அவர்களை காப்பாற்றுகிறவர். நல்ல மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார். நீதிமொழிகள் 5:21 பண்ணுங்களா, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அதே போல் சங்கீதம் 23:3 அவரே என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறான். ஒரு மனுஷன் தோய்ந்த ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதையில் என்ன பண்ணுறார், ஆண்டவர் அவனை நடத்துகிறார். அப்போ கர்த்தர் சிறிய காரியத்தில் கூட நோக்கமாக இருந்து நம்மளை நடத்துகிறார். ஒவ்வொரு நடையிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். சங்கீதம் 40:2 பார்த்தீங்கன்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். பாவத்தின் நிமித்தமாக அவன் சேற்றில் என்ன பண்ணான், மூழ்கி போன அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறான், அவன் கால்களை என்ன பண்ணுறான், கண்மலையின் மேல் நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அவன் நல்லவனாக இருக்கிறான். அவனை கீழே விழணும், அவனை பாவத்துக்குள்ளே தள்ளணும், என்ன பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து என்ன பண்ணுறாரு, அவன் மேல் நோக்கமாக இருக்கிறார், ஆர்வம் கொள்ளுகிறார். தாவீது பாவம் செஞ்சான் பெத்ஷாயிலால. ஆண்டவர் அதை கடிந்து கொண்டு அனுப்புனார். பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆண்டவர் அவனை என்ன பண்ணார், அவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லி அவனை வாழ்க்கையில் நாத்தான் அனுப்புகிறார். போய் சொல்லு, காரியத்தை சொல்லு. அவன் போய் சொன்ன பிறகு அவனுக்கு என்ன வருது, உணர்வு வருது. உணர்வு வந்த உடனே கர்த்தரிடத்துல ஒப்புரவானா. ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புரவாகி ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் அவனை திருப்பிய கண்மாலை மேல் நிறுத்துறார். இந்த நாளில் கர்த்தர் எப்படி இருக்காருன்னா, எல்லா நடைகளிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 7 ப்ராமிசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தரால் உறுதிப்படுற, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் என்ன பண்ணுற, தள்ளுண்டு போது அவன் தமது கையினால் அவனை தாங்குகிறார்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்மளுடைய நடைகளை யார் உறுதிப்படுத்துகிறார்,
கர்த்தர் தான் உறுதிப்படுத்துகிறார். சங்கீதம் 31:14-15 பார்த்தோம்னா, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டோடைய கரத்தில் தான் நம்ம காலங்கள் இருக்கு. அவரை தான் நம்பி இருக்கிறான். ஆனால் என்ன இருக்குது? போராட்டம், சத்ருக்கள்னால போராட்டம். ஆனால் ஆண்டவர் நம்ம நடைகளை ஸ்திரப்படுத்துகிறார் என்னும்போது சத்ருகளுக்கு என்ன செய்கிறாருன்றத வசனத்தையும் யோபு 5:12-13 பாருங்கள். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிக்க நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார். திரியாவாரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அப்போ அது எந்த ஆலோசனை தந்திரக்காரனாக வரட்டும், மந்திரக்காரனாக வரட்டும், நமக்கு சத்ருவாக எப்படி அவன் தந்திரத்தினாலும் அவன் மந்திரத்தினாலும் அவன் நம்மளுக்கு விரோதமாக உபாயங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் ஒருத்தர் என்ன பண்ணுறார்? நம்ம நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் அவர்கள் காரியங்களை அபத்தமாக்கி போடுகிறார். நீ ஆண்டவரோடு நடக்கும் போது கர்த்தர் உன் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். உன் நடைகளை அவர் பார்க்கிறார். நீ செம்மையாக நடக்கும் போது உனக்கு விரோதமாக வரவங்களுடைய காரியங்களெல்லாம் அபத்தமாக்கி கவிழ்த்து போட கர்த்தர் உனக்காக யுத்தங்களை செய்வார். நீதிமொழிக்கு 20:24 கர்த்தராலே மனுஷன் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஆண்டவரால் தான் நம்ம நடைகள் வாய்க்கும். அது எப்படி வாய்க்கும்னா, சங்கீதம் 119:105 பார்க்க முடியும். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. அப்போ ஆண்டோடைய வசனத்தினால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நடைகளை நம்ம அந்த வெளிச்சத்தோடு நடக்க முடியும். ஆண்டவர் அந்த கிருபைகளை தர. நீதிமொழி 19:21 மனுஷுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்மளுக்கு இருதயத்தில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், எதுவுமே வாய்க்க. மை தாட்ஸ் ஆர் நாட் யோர் தாட்ஸ்ன்னு சொல்கிறார். மை வேஸ் ஆர் நாட் யோர் வேஸ். அப்போ ஆண்டவர் அவர் என்ன யோசனை வச்சுருக்கா அதுதான் என்ன பண்ணும்? எப்பொழுதுமே நிலை நிற்கும். ஏசாயா 48:17 பார்க்குறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உனக்கு போதித்து என்ன பண்ணுறாரு? அவர் நடத்துவார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே கந்தைய மந்திரி, அந்த குயினோடைய மந்திரி என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் எருசலேமுக்கு போய் அவர் திரும்பி வரும்பொழுது வேதாகமத்தை என்ன பண்ணுறாரு? ஐசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டே வர்றார். அப்போ ஆவியானவர் பிலிப்பை என்ன பண்ணுறாரு? நீ போ. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் நடைகளை வாட்ச் பண்ணுறார். வாட்ச் பண்ணி ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கும் மந்திரியும் அவளுடைய பொக்கிஷ எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து கொண்டான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த விளக்கத்தையும் கொடுத்து உடனே என்ன பண்ணுறார்? ஞானஸ்தானத்தையும் எடுக்கிறார். ரட்சிப்பும் வருது, உடன்படிக்கையும் கர்த்தரிடத்தில் அவர் செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவனோட வழிகளை அவர் அறிந்திருந்தார். அவனோட ரட்சிப்புக்கு ஏதுவாக அவனை நடத்தினார் பார்க்கும். அப்போ ஆண்டவர் தமக்கு பக்தி உள்ளவனை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அதுதான் சங்கீதம் 32:8 பார்க்குறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் சொல்வார், கண்ணை வைத்து நமக்கு என்ன பண்ணுவார்? ஆலோசனை சொல்வார். என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு வழிகாட்டி ஆண்டவர் உன்னை போதிப்பார். ஆண்டவர் செய்ய வல்லவர். அது ஆண்டவர் கிருபையை இறங்குவார். அதே போல் ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது உன் வழி இதுவிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ உங்கள் காதுகள் கேட்கத்தக்கதாக அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு 2 நிலைமை இருக்கும். கடன் வாங்கலான்னு தோணும், ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கணும்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ கடன் வாங்காத. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு தான் இருக்குது வார்த்தை. அப்போ கடனை வாங்கி வாங்கி நம்ம செய்கிறனால
நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை, அதுக்கு திரும்பி நம்ம என்ன பண்ணோம், பல மடங்கு கொடுக்கணும். நம்மளுக்கு திராணி இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்பிக்கை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் உனக்கு சகாயம். அவரை நோக்கி பாருங்க, சகாயம் அவரிடத்துலேருந்து வரும். தி ஹெல்ப் இஸ் ஃப்ரம் த லார்ட். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேற எங்கேயும் இல்லை, மனுஷரிடத்துல அந்த கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அவரை மேல் நம்பிக்கை வைக்கும் போது வரும். ஏசாயா 41:10 வாசிங்க. திகையாதே, நான் உன் தேவனா இருக்கிறேன், உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பாடு, நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்றார். அப்போ ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண முடியும், முன்னேற முடியுமா? ஏன்னா கர்த்தர் நீதிமானின் வழியை அறிஞ்சிருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். இந்த நாளில் உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உறுதிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்குறோம். மூன்றாவதாய் பார்க்கும்போது கர்த்தர் எதை ஆண்டவர் கவனமாக இருக்கிறார், நம்மளோட நாட்களை எண்ணும் அறிவை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் பார்க்குறோம். சங்கீதம் 90:12 பார்க்குறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். அப்போ ஆண்டவர் கவுண்ட்ஸ் ஆர் டேஸ். நம்மளோட டேஸ் ஆண்டவர் கவுண்ட் பண்ணி, நம்ம தான் கவுண்ட் பண்ண மாட்டோம். பர்த்டே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம். நம்ம ஆயுஷ் நாட்டில் ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு வருஷம், ஒரு டைமு, ஒரு காலம் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோம், எப்படி இருக்கிறோம்ன்றது ரொம்பவே முக்கியமானது. ஆனால் ஆண்டவர் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறார். நம்மளுடைய ஆயுஷ் நாட்களை அவர் என்ன பண்ணுறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்போ இங்கே பார்க்கும்போது யோபு 14:5 பார்க்குறோம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். நம்மளுடைய நாட்கள் யாரால் டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆண்டவரால் தான் டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய இறப்பையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியமித்துறார். யாருக்கும் தெரியாது என்னைக்கு பிறப்போம், என்னைக்கு இறப்போம். பிறந்தது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், பர்த்டேன்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இறப்புன்றது அங்கே அத்தை என்ன பண்ணுறாரு, பிறப்பும் போதே அதை தீர்மானித்துறார். அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம நாட்கள் எப்படி இருக்குது, குறைவாக தான் இருக்குது. இந்த ஆயுசு நாட்களை நம்ம கேட்கும் போது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு உணர்வு, ஐயோ நம்ம ஆயுசு நாட்கள் இவ்வளோதானான்னு நினைக்கிறோம். அப்போ தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு தாழ்மை வரும். அந்த தாழ்மையில் என்ன பண்ணோம், கர்த்தரை நம்பணும் என்ற ஒரு ஆர்வம் வரும். இந்த நாளில் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன், ஏன்னா அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். அதே போல் சங்கீதம் 139 சங்கீதம் 16 பார்க்குறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய தாயின் வயிற்றிலேருந்தே என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அதுதான் நமக்கு என்னது ஆறுதலாக இருக்குது. ஏன்னா அவர் நம்ம லைஃப்பை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். நம்ம பிறக்கிறதுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம டேஸ் அவர் நம்பர் பண்ணுறாரு. எல்லா காரியத்தின் மேல் கவனமாக இருக்கிறார். அது உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் தைரியத்தோடு அதை சொல்லுகிறான். இந்த நாளில் கர்த்தர் அந்த கிருபை நம்ம கொடுத்த ஆண்டவரே, என் நாட்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற. யாக்கோபு 4:13-15 பார்க்கும்போது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போ சொல்லும் போதே எப்படி சொல்லணுமா, ஆண்டவருக்கு சித்தமானார், நான் உயிரோடு இருந்தால் என்னென்ன செய்வோன்றதை நம்ம சொல்லணுமா. நாளைக்கு இருப்போமா இல்லையான்றது கேரண்டி இல்லைன்றத யாக்கோப் சொல்கிறார். அப்போ அன்சர்டினிட்டி ஆஃப் லைஃப்பை சொல்கிறார் யாக்கோப். இங்கே நம்ம லைஃப்க்கு இவ்வளோ தான் கேரண்டின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்திருந்தார் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் இவர் என்னென்னமோ காட்டிட்டு அப்போ அவர் 10 ஆண்டு உன்னுடைய திட்டம் என்ன அப்படின்னு அவரை பாஸ்டரை பார்த்து கேட்டார். அப்போ இதை கேட்ட உடனே அவர் என்னென்னமோ சொல்லிட்டு, இப்படிலாம் என் திட்டம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு திரும்பி வரோம். ரொம்ப வசனமாக இருந்தார்.
நான் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறேன், எனக்கு என்ன இல்லை, என்ன நடக்கும்னு தெரியலையே, ஒன்றுமே எனக்கு பயமாயிடுச்சு. 10 ஆண்டு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் அதை பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஞானமே. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமானே, நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்குது. நீங்கள் எதுக்கு இதை பார்த்து கவலைப்பட்டுட்டு தைரியம் இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அதை மறந்து, ஆமாம், ஆண்டவர் கொடுக்குறதா ஊழியம், ஆண்டவர் கொடுக்குறதா கிருபை, ஆண்டவர் கொடுக்குறதா நம்மளை வழி நடத்துறதா அவரோடைய தயவில் தான் இருக்கும். நம்ம எதுக்கு இதை பார்த்து ஒரி ஊழியன்னா இப்பயும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கார். பல இடங்களுக்கு போனார், அநேக ஜெபம் பண்ணோம். சில ஸ்கூல்ஸில் ஓப்பனிங்கே கிடைக்கல, ஆனால் ஜெபத்தின் நிமித்தமாக எந்த ஸ்கூல்லலாம், அதுவும் கிறிஸ்தவ ஸ்கூல்லேயே தடைப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுத்தார். அவங்க ஸ்கூலுங்களையும் போய் மினிஸ்ட்ரி பண்ணவும், அங்கே இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாக நடத்தவும் காரியங்களை செய்தார். சில ஸ்கூல்லலாம் மணிக்கணக்காக போய் அமர்ந்திருந்து அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் பார்க்கணுன்று காத்திருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த காலம்லாம் மாறி சீஃப் கெஸ்ட்டாகவே அழைக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுறது, அந்த இடங்களில் உயர்த்தி வைத்து. அது எப்படி முடியும்? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது நம்ம நாட்கள். நம்ம அந்த முன்னாடியே அவங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நம்ம கலங்கி கொண்டு இருந்தோம்னா ஒன்றுமே செய்வாங்க. ஆண்டவர் அந்தந்த காலங்களை அவருடைய கரத்தில் இருக்க, அந்த நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கா. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்த வல்லவர். எதுனாலும் தேவனுக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறது போல கர்த்தர் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை தர. சங்கீதம் 39:4 பக்கம், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். லாங் லைஃப்னு சொல்கிறது இட்ஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதில் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம் பாருங்கள். சில பேர் புருஷனை பிரிஞ்சு வாழ்கிறது, பெண்கள் இப்போ புருஷனை மதிக்காமல் இருக்கிறது, சில காரியங்கள்லாம் கேட்கும்போது, ஊழியர்களாக இருக்கும்போது சில காரியங்கள் குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறத பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் இப்படி இருக்க போகிறாங்க, எத்தனை ஆண்டுகள் இல்லை கணவனோட பேசாமல் என்ன சாதிக்க போகிறாங்க பெண்கள், என்ன கர்வம், என்ன ஒரு பெருமை, ஏன் என்ன சாதிக்க போகிறீங்க வாழ்க்கையில்? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அப்படி பெருமை பிடிச்சிட்டு ஒதுக்கி வைக்கிறனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் ஆண்டவர் இணைத்தார். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, 3ஆவது மனுஷன் முப்புரி நூல் அறாதுன்று பார்க்குறோம். அந்த முப்புரி நூலுக்குள்ளே இன்னொரு மனுஷன் நுழைஞ்சிக்கிட்டு அந்த குடும்பங்களை கெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ தான். அது புருஷன் சைடில் இருக்க அம்மா அப்பாவாக இருக்கலாம், அது நாத்தனாராக இருக்கலாம், இல்லைன்னா பொண்ணுடைய சைடில் அம்மா அப்பாவாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஐயோ தான். அந்த பயம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாட்கள் நிலையற்றது. ஆனால் அந்த கணவன் மனைவி சமாதானத்தோடு விடுவீர்களானா அது நல்லது. நீ எதை விதைக்கிறையோ ஒன்றால் உன் குடும்பத்தை நீ அறுக்கணும். ஏன்னா இப்போ ஆண்டவர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுங்க? நாட்கள் குறைவு தாங்க, நாட்கள் குறைவு. ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது. அறியாமையில் இருக்காங்களே, தேர் இக்னோரண்ட். They don't know their value. God sees them as a valuable person. ஆனால் they don't know the value. They don't count their days. அவ்வளோதான். நாட்களில் அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணுகிற காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளில் ஒப்புவிக்க வேண்டும். அந்த அறிந்து அவங்க செயல்படணும். எவ்வளோ பயங்கரமான காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்காங்க தெரியாமல் இருக்குது. எபேசியர் 5:15-17 பார்க்குறோம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளும் பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்குற காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். அது எவ்ரி மோமெண்ட் உங்கள் குடும்பத்தோட எத்தனையோ பிரசங்கம் குடும்பங்களுக்காக ஆலோசனை கொடுக்கப்படும். அந்த எவ்ரி மோமெண்ட்டை உன் குடும்பத்தோடு நீ செரிஷ் பண்ணு. ஆண்டவர் கொடுத்த கணவனோட சந்தோஷமா இரு, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளோட சந்தோஷமா இரு. உழைப்பின் பலனை புசிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறாரு. அது ஆண்டோடைய கிருபை செய்கிறாரு. அதை கூட சேர்ந்து அனுபவிக்காம உட்காந்துட்டு தனி கட்டு ராஜா மாதிரி உட்காருக்கிறனால என்ன லாபம்? எந்த லாபமுமே இல்லை. நீ தான் நஷ்டம் அடையிறீங்க. ஆனால் ஞானமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கையை ஆண்டவரை கனப்படுத்தி வாழணும். ஆண்டவர் அதை தான் எடுப்பேன். லிவிங் இன் அ வே தட் ஆனர்ஸ் காட்.
உன் லைஃப்பை வந்து ஆண்டவரை கனப்படுத்தத்தக்கதாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக நீ பிரயாசங்களை எடு. இதுதான் நம்மளுக்கு ஞானம். அதனால தான் இந்த அதிகாரத்திலே பாருங்களாம், சங்கீதத்தினாலும் ஞான பாட்டுனாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி எபேசு சபைக்கு எழுதுனதை நாம் பார்க்குறோம். இந்த நாட்களில் அந்த காரியத்தை கத்த நமக்கு கிருபையா இறங்குவாராக. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை பார்த்து சொன்னார், மதி கெட்டவனே நீ என்னத்தை சேர்க்கிற, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். தேவனோ அவனை நோக்கி மதிக்கேடனே உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவள் யாருடையதாகும் என்று கத்த சொல்ல. சில பேர் பணம் சேர்த்து 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 வைப்பாங்க. அது எதுக்குன்னு அவங்களுக்கே 2 வாரத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஃப்ளட் வந்து வீடு முழுவதுமாக அடிச்சிச்சு. ஒரு பொருள் சேவ் பண்ண முடியுதா? அந்த 4 நாள் தண்ணி கேஷ் கூட என்ன பண்ணியிருக்கோம், சொதனாகி பிஞ்சு போயிருக்கோம். வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காசு கூட நம்ம வீட்டில் சில பேர் சொருகி அங்கங்கே வைப்பாங்க. அதை வைக்கிறது கூட என்ன ஆகிடும், வீணாக தான் போயிடும். அது பேப்பர் தானேங்க, அதுக்கு வேல்யூ இல்லை, அவ்வளோதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் நம்ம நாட்களை என்று அறிவை நமக்கு ஆண்டர் கொடுக்கணும். அதை ஞானமுள்ளதாக நம்ம செலவழிக்க ஆண்டர் கிருபை தரணும். அந்த நாட்களை கத்தருக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொள்ள கத்தர் கிருபை இறங்குவாராக. ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்குறான்னா, ஆதியாகமம் 6:3 பார்க்குறோம் சம்பவத்தை எடுத்தால், நோவாவின் காலம் எதை குறிக்கிறது என்று சொல்லும் போது 6:3 பார்க்குறோம். அப்பொழுது கத்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் நல்ல லைஃப், லாங் லைஃப் கொடுத்துன்னு இருந்தார். பார்த்தாரு, இவனுக்கு இப்படி கொடுத்தா இவன் என்ன பண்ணோம், மாம்சத்தில் இறங்கி நல்லா கிரியை செய்கிறான், பாவமாக செஞ்சுக்கின்னு இருக்கான். இவனுக்கு லைஃப்பை நான் குறைச்சிடுறேன்னு கர்த்தர் அந்த இடத்துல தான் குறைக்கிறார் 120. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்புறம் ஆதியாகமம் 6:5-6 பார்க்கும்போது, மனுஷுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாப்பட்டார். அது அவருக்கு இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அதை பார்த்தோன்னே நான் பூமியை அழிச்சிடுறேன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கிட்டார். அதே 6ஆம் அதிகாரம் 11-13 பார்க்குறோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தா, இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை என்ன பண்ணாங்க, கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாய் நோக்கி, மாம்சமான யாவன் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தால் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அதனால ஆண்டவர் வந்து தாட்ஸை பார்த்தாரு, அருவறுத்தாரு, பூமியே நான் என்ன பண்ணுறேன், அழித்து போடுறேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த பூமியில் யாரை பார்த்தாருன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் 8-9 கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சவர நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அந்த டேஸில் அவன் எப்படி இருந்தான்னா, இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனமாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த காலங்கள், நம்பர் ஆஃப் டேஸ், ஏன்னா ஆண்டவர் வந்து ஹி கவுண்ட்ஸ் ஆர் டேஸ். அந்த டேஸில் அவன் எப்படி இருந்தான்னா, நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டான், உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். இருந்ததினால அவன் குடும்பத்தை கத்து என்ன பண்ணார், காப்பாற்றினார். கோபேர் மரம், நீ ஒரு வேலையை செய், நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய ஆடு மாடுகள் எல்லா ஜீவனங்களையும் நீ காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு உத்தரவாதத்தை கொடுத்து, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவன் 100 ஆண்டுகளாக அதை கட்டியிருக்கான்றது பெரிய விஷயம். இப்போ சமீபத்தில் அரராத் மவுண்டில் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, ஃபைண்டிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படி கத்தர் வந்து அந்த காலத்தில் பூமியை அழித்தாருன்றதுக்கு இன்றைக்கும் என்ன இருக்குது, ப்ரூஃபு இருக்குது. ஏன்னா நித்தம் பொல்லாத நம்பர் ஆஃப் டேஸில் நம்ம தாட்ஸ் எப்படி வச்சுக்கணும், பியூராக வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நம்ம தாட்ஸ் மனுஷனுடைய நினைவின் தோற்றம்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்ததுனால தான் அந்த பூமி அழிக்கவே ஆண்டவர் வந்தார். அதனால் நம்ம என்ன ஒன்று தான், நம்ம சுத்தம் உள்ள இறுதியாக இருக்கணும், நினைவுகள்லாம் சுத்தமானதாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இந்த மனுஷன் அந்த காலத்தில் எப்படி இருந்தான்னா, என்னோடய இருதயத்தை நான் சுத்தமாக வச்சுக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக வைத்துக்கொள்ளணும், அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தில் நான் நீதிமானாக வாழணும், உத்தமமாக இருக்கணும், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். இந்த காரியம் நம்ம செய்வோமானா அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்க. அதுதான் நல்லது. நல்ல ஆண்டவரே எங்களுக்கு அந்த தயவுகளை தாங்க,
நம்ம கேட்போம் ஆண்டவர் சமத்தில். முதலாவது அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம கண்ணீரை துருத்தியில் வைத்து பார்க்குறாரு. அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறார். கண்ணீருக்கும் பதில் இருக்குது. நம்மளுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறார், நடைகளை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்ம விழுந்தாலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ரைட்டான ஒரு பாதையில் நடத்தி அவர் வசனத்தை கொடுத்து போதித்து வழி இதுவேன்ற ஒரு சத்தத்தை கேட்க பண்ணி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். புரோஜனமானவர்களை நமக்கு போதித்து ஆலோசனை தந்து நடத்துகிறார், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் நம்மளுடைய நாட்களை எண்ணும் அறிவை ஞானத்தை கத்த நம்ம கொடுத்து அந்த நாட்களை நம்ம புரோஜனப்படுத்தி கொள்ள, அந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்காக வாழ, அவரை மகிமைப்படுத்துகிற நாட்களாக அந்த நாட்களை நம்ம பயன்படுத்த, நம்ம வாழ்க்கையை கத்தரோடு சஞ்சரிக்க உத்தமமாய் நடக்கத்தக்கதான கத்தர் கிருபைகளை கொடுக்கும்படியாக நம்ம எல்லா கண்களையும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. ஆண்டவரே அந்த தயவுகளை கொடுங்கப்பா, அந்த தயவுகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்க. எங்கள் மேல் நீர் நினைவாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களை சின்ன காரியத்தில் நீர் நினைவாய் இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை மறந்து போய் நாங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ தீமைகளை, தவறுகளை, பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைவாக இருக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் சிறிதை நீர் பார்க்கிறீரப்பா. ஆண்டவரே கிருபையா எங்களை ரட்சியும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் கண்ணீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கவனித்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய நடைகளை கவனித்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய நாட்களை கவனித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். ஆண்டவரே தாப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்களோட நாட்களை நாங்கள் எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நடைகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படி கர்த்தாவே நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய ஆண்டவரே கண்ணீரெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஊற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் நடத்தும் ஐயா. நீர் ஆண்டவரே அவர்களை ஆளுகை செய்யும் தாப்பனே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. இந்த காரியத்தில் கர்த்தர் அவள் மேல் நினைவாக இருந்து அவளை நீர் ஆசீர்வதிப்பீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிலைமை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அப்பா அவர்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லவர், நன்மையினால் அவர்களை திருப்தியாக்க வல்லவர் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை செழிக்க பண்ணும்படி நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதியும், வழி நடத்தும், நாமத்தை உயர்த்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமத்தாப்பனே. ஆமென், 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 ஆமென். நம்ம இப்போ கேட்ட அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்யத்தக்கதாக, நம்ம சபை மக்களுக்குள்ள அது கிரியை செய்யத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்து வருகிறீர் சுவாமி. அப்பா ஒரு நோக்கத்தோடு நீர் வார்த்தைகளை அனுப்புகிறீரே ராஜா. அப்பா தேவ ஊழியக்காரரான ஆண்டவரே தூதனை கொண்டு நீர் பேசுகிற வார்த்தைகளை இந்த நாளிலே ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து உன் பலிபீடத்திற்கு நேராய் நாங்கள் ஊற்றுகிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்களுடைய சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீர் மறப்பதில்லை ராஜா. அப்பா அந்த அற்பமானவர்களானாலும் நீர் மறப்பதில்லையே சுவாமி. அப்பா அந்த காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். ஒன்றை ஆகிலும் தேவன் மறவாமல் நினைவில் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ராஜா அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் கண்ணீரை ஆண்டவரே அப்பா நீர் துருத்தியில வைத்திருக்கிற கிருபைக்காக ராஜா ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை நினைவு கூர்ந்த தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த மனுஷனிடத்திலையும் அப்பா இன்று கேட்டது போல கர்த்தாவே எந்த மனுஷனிடத்திலையும் அல்ல ஆண்டவரே. உன் பாதத்துல மரியாளை போல நாங்கள் ஊற்றத்தக்கதாக ஆண்டவரே, அந்த அன்னாளை போல எங்கள் இருதயத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக. அது எப்படிப்பட்ட காரியம், சிறிதாயினும் பெரிதாயினும் கர்த்தாவே, அது மலை போல பர்வதமாய் இருந்தாலும் ராஜா எல்லாவற்றையும் அசைக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்துல இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அது எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய அதிகாரம் உம்மிடத்துல இருக்கிறதப்பா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நாங்கள் இழந்து போகாதபடி
அந்த விசுவாசத்தின் தைரியத்தோடு கத்தாவே எங்கள் கண்ணீரை நாங்கள் உமது பாதத்தில் ஊற்றத்தக்கதாக அப்பா நீர் அதை நினைத்தருளி அப்பா எல்லா காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறீரே ராஜா. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்கள் நடைகளை எல்லாம் கத்தாவே நீர் எண்ணிருக்கிறீரே கத்தாவே, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே ராஜா. நாங்கள் கடைசி மட்டும் அப்பா உம்மையே பிடித்து கொண்டு உன் வார்த்தைகளையே நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கத்தக்கதாக அப்பா ஆண்டவரே உம்மை உயர்த்தி நடக்கத்தக்கதாக, உம்மை நாங்கள் கனப்படுத்தி நடக்கத்தக்கதாக, உன் சத்திய வசனத்தின் தியானமா இருந்து அதன் வழியில நாங்கள் நடக்கத்தக்கதாக அப்பா உன் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான் என்கிற சந்தோஷத்தை உனக்கு உண்டாக்கத்தக்கதாக சுவாமி. அப்பா நீர் அதை நினைத்தருளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் ஒரு பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களை வைத்திரச்சா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உலகம் போகிறபடி அல்ல ஆண்டவரே, நாங்கள் வலப்புறம் இடப்புறம் சாயாதபடி சுவாமி அப்பா உண்மையை நேராய் நோக்கி நடக்கத்தக்கதான ஒரு உறுதியை எங்களுக்குள்ளே தந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இன்னும் இது போதாது ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. அப்பா நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நாட்களை எண்ணத்தக்கதான அறிவு ஆண்டவரே. ஆமா ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் நாட்கள் ஒவ்வொரு நாளும் குறைகிறது என்கிற அந்த அறிவு எங்களுக்கு வேண்டும் அப்பா. அப்பா அந்த நாட்களில் அப்பா எங்கள் மீதி இருக்கிற நாட்களிலே நீர் எவைகளை எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறீரோ அந்த போதனையின் வழியில நடக்கத்தக்கதாக நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை போல நன்மை செய்யத்தக்கதாக ஆவியானவர் உலகத்தில் அழிந்து போகிற பொக்கிஷம் அல்ல, அழிவில்லாத ஆத்துமாக்களை தேடி ஓடுகிறவர்களாக சுவாமி. அப்பா அப்படி நாங்கள் எங்கள் நாட்களை ராஜா அப்படி முடிக்கத்தக்கதாக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளையும் அப்படி நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை இந்த நாளிலே மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உன் வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் பதித்து வைத்து ராஜா எப்பொழுதும் அதுவே எங்கள் தியானமாய் இருக்க, நடந்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் ஆண்டவரே அதையே நாங்கள் பற்றி கொண்டு உமக்கேற்ற பிள்ளைகளாய் உத்தமர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் பிரத்யட்சமாய் நீர் இறங்குவீராக. சாவுக்கு எதுவான சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை கத்தாவே கட்டளையிடுவீராக சுவாமி. ஆண்டவரே கண்ணீரோடு இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அவர்கள் குறைச்சல்களை கர்த்தர் நிவர்த்தி ஆக்குவீராக. உன்னை நன்மையினால் அவர்களை நிறுத்தி ஆக்குவீராகப்பா. கர்த்தாவே இரக்கம் செய்வீராக. மக்கு ஸ்தோத்திரம். சகோதரி விட்டாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபீவர்லேருந்து கர்த்தருக்கு ஆண்டவர் சுகமாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெய்மணி சகோதரிக்கு ஆண்டவரை கால் வழியிலேருந்து கர்த்தர் குணப்படுத்துவீராக. ரோஸ்லின் சகோதரிக்கு நார்மல் டெலிவரி கர்த்தர் கொடுப்பீராக. ஜெயா மேரி சகோதரிக்கு ஆண்டவரே ப்ரெஷர்லேருந்து கர்த்தர் சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. லூத் மேரி சகோதரிக்கு பேக் பெயினிலும் ஆண்டவரை நீ பெயின்லேருந்து கர்த்தர் குணமாக்குவீராக. கர்த்தாவே கிருபையா உடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படுக்கைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மனோகர், ரமேஷ், சதீஷ், பாரதி, லக்ஷ்மி, ஸ்டெல்லாமா ஆண்டவர், பியூலா அவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆரோக்கியத்தை வர்ஷிக்க பண்ணுங்க ராஜா. மக ஸ்தோத்திரம் அப்பா. ஜென்சிகா ஜெபிக்கிறோம். ஃபீவர், ஸ்டமக் பெயின்ல கர்த்தர் சுகமாக்குவீராக. சோஃபியா கைவழியில சுகமாக்குவீராகப்பா. சாலமன் டிப்ரெஷன்ல சுகமாக்குவீராக. பிரிசிலாக்கா ஜெபிக்கிறோம். அலர்ஜியை கர்த்தர் சுகமாக்குவீராக. ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கர்த்தர் சுகமாக்குவீராக. மேரி கெசியாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து கர்த்தர் குணப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். ரெபேக்கா தாயார்க்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாமிட்டிங்லேருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. பூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பியூலா சங்கு ஆண்டவரே மகனுக்கா ஜெபிக்கிறோம். ஃபீவர்லேருந்து சுகமாக்குவீராக. கிட்சனுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. அன்னி மர்சி பியூலாக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மைத்திலி, ரெபேக்கா, ஐசக், டேனியல், ஷைனி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு மேகநாதன் சகோதரி எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதர சகோதரிகளை கர்த்தர் குணப்படுத்துவீராக. ஆண்டவரே கேன்சர் நோயில் கர்த்தர் அவர்கள் பூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் ஆண்டவரே கட்டளையிடுவீராக. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லப்பா. உடைய அற்புத கரங்களை நீட்டுங்க ராஜா.
துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த நோயை கத்தர் ஆண்டவரே மறைய பண்ணுவீராக. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே உங்களுடைய புது ஜீவனை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழனி சகோதரி கத்தர் சந்திக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிருபையின் கரம் முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சமாதான குறைச்சலுக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆண்டவரே அதை நிவர்த்தி செய்வீராக. சுகிர்தாமணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாரதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மதுமிதா சசிகலா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், மலர்கொடி அவங்க குடும்பத்திற்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே தயவு பாராட்டுங்க, அந்த குடும்பங்களை வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேவ ஆலோசனை தந்து ஆண்டவர் நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சமாதான காரணராக இருந்து அந்த குடும்பங்களை கத்தர் சமாதானத்தில் நிரப்பும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கத்தாவே ரெபேக்கா சகோதரிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு தடையா இருக்கிற சரவணன், சூரிய கொலை மூர்த்தி ஆண்டவரே அவர்களை கத்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் மூலமா ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுப்பீராக. கத்தாவே இரக்கம் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பண தேவைகளுக்காய் வந்திருக்க ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவை நினைவு கூறுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க லோன்ல கத்த தேவைகளை சந்திங்க. நாராயணன் முத்தம்மாளுக்காக ஜெபிக்கிறோம். ஹெப்சி சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். பென்ஷனை வர கத்தர் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே தேவனே உம்மால கூடாது ஒன்றுமில்லப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கிருபையா ரட்சிங்க ஆண்டவரே. அவங்க பென்ஷன் எல்லாம் கத்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாலை கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தகப்பனே ரெபேக்கா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு பட்டாவும் பென்ஷனும் கிடைக்க கிருபை தாங்க. அவங்களுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துங்க. நிவேதா அவர்கள் கல்யாண தேவைகளை சந்திங்கப்பா. ஃபினான்ஷியல் நீட்ஸை கத்தர் மீட் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ராஜி அவர்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை ஆண்டவரே நீங்கள் தந்தருளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வீடு கட்டுற காரியங்களை கத்தர் துணையாக இருப்பீராக. சாமியில் அவர்கள் பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்கப்பா. பொண்ணு வெளியும் கத்தருடையது என்று பார்க்கிறோமே கத்தாவே. இந்த நாளை நீ மனதிறங்கி அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றில் உங்களுடைய பிள்ளைகள் குறைபடாதபடி கத்தர் வேலை எடுத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் கத்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜாப்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆனந்தி, சந்தோஷ், விக்கி, கலா, சஞ்சய், பிரதீப்காய் ஜெபிக்கிறோம். கத்தர் இந்த வேலையை கத்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பிழைப்பூட்டி ஆண்டவரே உம் நாமத்தை அவர்கள் மகிமை படுத்த கிருபை தாங்க. உழைப்பின் பலனை புசிக்கிற ஒரு கிருபை உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்காய் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு தம்பதியரை நினைத்தருளும் கத்தாவே. கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளப்பா அந்த கனியை கத்தர் கொடுத்து பலனாய் கொடுப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரமாய் இருக்கிறார்களே கத்தர் அவர்களுக்கு தந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தயவு கூறுங்கப்பா, தயவு கூறுங்கப்பா, தயவு கூறுங்கப்பா, தயவு கூறுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளை கொடுத்து பாதுகாத்து நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு கூறுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹர்ஷினி, ஏஞ்சல், பிரீத்திக்காக வருகிறோம். ஏற்ற துணைகளை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எதிர்கால வாழ்வை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தர் நிர்மலமாக்கி முன் சென்ற பாதைகளை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் எல்லா பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மனதிறங்குவீராக, மனதிறங்குவீராக. எங்கள் பிள்ளைகளோட கண்ணீரை காண்கின்ற தேவன் இரக்கம் செய்வீராக அப்பா. பெற்றோர் அப்பா கண்ணீரோடு இருக்கிறார்களே ஆண்டவரே. திருமண காரியத்தை கத்தர் ஏற்படுத்தி தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. வழியில வாசலை திறந்தருளும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பு அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அப்பா அவங்க உற்றார் உறவினர் ஒவ்வொரு மத்தியில இருக்கத்தக்க கிருபைகளை உண்டாக்குவீராக. ஆண்டவரே அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம். மோசஸ்க்காக ஜெபிக்கிறோம். சதீஷ் ரேவதிக்காக ஜெபிக்கிறோம். டேனியல் சேகர், டேனியல் விஷாலிக்காக ஜெபிக்கிறோம். ஃபியாஸ் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட கத்தர் தாமே இரக்கம் செய்வீராக. குடும்பங்களை கத்தர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. நீதிக்கும் பரிசுத்துக்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் மாற கத்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிப்பை நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். படிப்புக்கா வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரும் நினைத்தரலும். பிரியா, டேவிட் ஜோசப்கா, திவ்யா பிரியாக்கா, கவிதாஸ்கா, கவிவுலிக்காய், சாம், சஞ்சய்காய் ஜெபிக்கிறோம் கத்தர். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை படிப்பை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் ஆண்டவரே டீன்ஸ் பிள்ளைகளும் யூத் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். 10 மடங்கு சமத்தர்களாக்குங்கப்பா. ஆண்டவரே விசேஷ ஞானத்தை கத்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாலமோனுக்கு அருளின ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே யோசேப்புக்கு தந்த ஞானத்தின் விவேகம் ஆவினால் நிரப்புங்க. ஆண்டவரே தயவா இறங்குங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தினால் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகல எழுத்துக்களிலும் பாஷைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் தேறினவர்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே அவர்கள் வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அந்தந்த படிப்பில் அந்த சீசனல் பிளெஸிங்ஸை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க அடல்சியம் அப்பா உங்க வேலைகளில் காரிய சித்தி உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கத்த பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஐக்கியங்களை கத்திர ஆசீர்வாதம் தருகிறதுக்காய் நன்றி அப்பா. மெட் ஃபெலோஷிப் ஐஎஸ்எஃப்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க படிக்கிற பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளோட படிப்பை கத்தர் மேன்மையை கத்தர் கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கிருபையாய் அவர்களை ரட்சித்து பாதுகாத்து நடத்துவீராக. மக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே சப்பா எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம் கத்தாவே. உலகம் இருக்கும் பரிசுத்தவான்களை கத்த ஆண்டவரை சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் அவளோடு இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கிய பலன் ஜீவனை உண்டாக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் ஆலயத்து காரியங்களுக்காக வருகிறோம் கத்தர். ஆண்டவரே எல்லாவற்றும் கத்தர் அந்த காலங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா எல்லா தேவைகள் எல்லா குறைச்சல் கத்தர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறேன். எல்லாவற்றும் கத்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கத்தர் எங்கள் சகாயரான எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வானத்தை திறந்தருளும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம் அங்க ஆண்டவரே அப்பா. அதிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு இன்ஜினியர்ஸையும் கத்தருக்கு சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. குடும்பங்களை கத்தர் பாதுகாப்பீராக ராஜா. ஆண்டவரே இந்த இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் அவர்களும் ஆண்டவரே கத்தருடைய அதிசயங்களை காண செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதங்களை காண செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லா சடங்குகள் கத்தர் கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா. ஆண்டவரே நல்ல ஆரோக்கிய பலன் ஜீவனை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்கும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எல்லா தீமைக்கும் எரிச்சொல்ல பிசாசின் கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறபா ஷபரபல கதுரபலபா. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவாவியான ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாயாருக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தாங்க, அதற்கு ஆயுசை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உடன் ஊழியர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய நன்மையினால் முடிசூட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிற கத்தாவே. இந்த நாளிலும் எங்கள் தேசத்திற்காக வருகிறோம். தேசத்தை கத்த சேமமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ இயற்கை அழிவுகள் அப்பா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கத்தாவே. மனதிறங்குங்க, தேசத்தின் மேல் மனதிறங்குங்க கத்தத்தாமே. தேசத்தை பாதுகாப்பீராக ஆண்டவர். எல்லா அழிவிலும் கத்தர் மீட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர். ஒரு உயிர்மீழ்ச்சி கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரே ஜனங்களுடைய எல்லா தேவைகள் அவர்கள் குறைச்சல்களை கத்தர் நிவர்த்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் கத்தாவே. நீர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர், அவர்கள் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் குறைச்சல் எல்லாம் நிவர்த்தியாக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தயவு கூறுங்க, நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே
கத்தாவே ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்யுங்க. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்க. கேளு அப்போ ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரே. நாங்கள் கேட்கிறோம். சுற்றியுள்ள ஜனங்கள் கத்தரை அறிகிற அறிவு நான் நிரப்பப்படவும், சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், கத்தாவும் நாம மகிமைப்படவும் கத்தர் இறங்கி கிரியை செய்யும் பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியான இறங்கி கிரியை செய்வீராக. மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாக்களை தருவீராக. மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. இந்த நாளை நீர் ஆசீர்வாதம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய குறைவுகள் எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கும். நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குங்க. ஆசீர்வத்து வழி நடத்துங்க. சரீரத்தில் நல்ல ஆரோக்கிய பலன் ஜீவனை உண்டாக்குங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென் ஆமென். ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.